Welcome to Blue Star Higher Secondary School online class, Class 7, Subject Physical Science, Chapter 8, Wind, Storm and Cyclones. Next topic we will see thunderstorms and cyclones. Thunderstorms and cyclones. First, what is mean by thunderstorms? Thunder அப்படினா உங்களுக்கு இடி அப்படினு தெரியும். Thunder அப்படினா இடி already you know. What is mean by storm? Thunderstorms. Already I told storm means the storm depends upon the weather. The storm depends upon the weather. Lot of rain. What is that? Lot of rains. So thunderstorm. Thunderstorm means இடியுடன் கூடிய மழை. நீங்கள் நியூஸில் சொல்லும்போது கேட்டிருப்பீங்க. ஸோ என்ன சொல்லணும்னா இன்று இரவு இடியுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ தண்டர் ஸ்ட்ரோம் அண்ட் சைக்ளோன்ஸ். இடியுடன் கூடிய மழை, தட் இஸ் த தண்டர் ஸ்ட்ரோம்ஸ். சைக்ளோன்னா உங்களுக்கு தெரியும், புயல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சைக்ளோன் அப்படின்னா தட் இஸ் த தண்டர் ஸ்ட்ரோம் அண்ட் சைக்ளோன்ஸ். ஹவு டு டெவலப் தி தண்டர் ஸ்ட்ரோம்? ஹவு டு ஃபார்ம் தி தண்டர் ஸ்ட்ரோம்ஸ்? தி தண்டர் ஸ்ட்ரோம்ஸ் டெவலப் இன் ஹார்ட். டெவலப் இன் ஹாட். எப்போ அது ஃபார்ம் ஆகும்னா ஹாட். ஹியூமிட். வாட் இஸ் மை ஹியூமிட் அண்ட் ஹியூமிடிட்டி? ஈரப்பதம். அண்ட் ட்ராபிக்கல் ஏரியாஸ். எங்கே அப்படின்னா ட்ராபிக்கல் ஏரியாஸ். லைக் இந்தியா இஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. மோஸ்ட் ஆஃப் தம் எங்கே அப்படின்னா இன் இந்தியா. இன் இந்தியா இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. The rising temperature produce strong upward rising winds. So temperature increase ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to upward the rising the winds. காற்றோட வேகம் வந்து என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கும். The rising temperature produce strong winds. To produce strong wind. To produce strong winds. These winds carry water droplets. அப்போ இந்த wind என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு தெரியும் ரெயின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா so that is the evaporation condensation process. The rain coming from evaporation and condensation process. ஸோ கீழே இருக்கிற எர்த்தில் இருக்கிற வாட்டர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மேலே எவாப்ரேஷன் மேலே போயிட்டு அது மறுபடியும் கண்டென்சேஷன் ஆகிட்டு மறுபடியும் ரிமைனிங்காக ரெயினாக தான் அது கீழே வரும். ஸோ தீஸ் வின்ஸ் கேரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ். இந்த வின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டு கேரி த வாட்டர் ட்ராப்லெட்ஸ். டு கேரி தி வாட்டர் ட்ராப்லெட்ஸ். டு கேரி தி வாட்டர் ட்ராப்லெட்ஸ். These winds carry the water droplets upwards where they breeze and fall down again. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துடும். And fall down again. And fall down again. So thunderstorm and cyclones அப்படின்னா thunderstorm develop in hot, humid and tropical areas like India is very frequently. The rising temperature produce strong winds. Temperature வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது to produce the strong winds. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா காற்றோட லெவல் வந்து ஏரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் லெவலில் இருக்கும். These winds carry the water droplets. These winds carry the water droplets. இந்த விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கும், காற்றோட லெவலும் அதிகமாக இருக்கும்போது இந்த விண்ட் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸை மேலே அப்வர்ட்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிடும். வேர் தே ஃப்ரீஸ். மறுபடியும் என்ன ஆகும் அது ஃப்ரீஸ் ஆகிடும் அண்ட் ஃபால் டவுன் அகைன். ஃப்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் எங்கே வந்துடும் கீழே ஃபால் டவுன் அகைன். தி shift along with the rising air create lightning the sound. It is an event that we call a thunderstorms. அப்போ ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம மேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றை இடிக்கும்போது என்ன ஆகும்னா டு ஃபார்ம் த தண்டர். டு ஃபார்ம் தி தண்டர். தண்டர் அப்படின்னா இடி வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, எப்போ இந்த மாதிரி இடியுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹாட் இருக்கும், ஹியூமிடாக இருக்கும், ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகணும்னா, காற்றோட லெவல் அதிகமாக மேலே போகும்போது அந்த வாட்டர் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகும்போது வாட்டரையும் மேலே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே வந்து ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் இருக்கும். அப்போ கீழேருந்து மேலே போகிற அந்த ஏரோடு சேர்ந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகும்போது அது என்ன ஆகணும், மேகமாக இருக்கும். ஸோ இந்த மேகம் ஒன்றோட ஒன்று வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும்போது, இடிக்கும்போது, மோதும்போது தான் என்ன ஆகணும், நமக்கு தண்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரெயினோட லெவல் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். தட் இஸ் த தண்டர் ஸ்ட்ரோம். தட் இஸ் த தண்டர் ஸ்ட்ரோம் அண்ட் சைக்ளோன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த, if a storm is accompanied by lightning, we must take the following precautions. ஸோ இந்த மாதிரி லைட்டனிங், மின்னல் வரும், இடி இடிக்கும், அப்போல்லாம் எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னா, do not take shelter under an isolated tree. அப்படின்னா எங்கேயாவது தனியாக ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னா, இடி இடிக்கும் போதோ இல்லை மின்னல் மின்னும் போதோ நம்ம தனியாக மரத்துக்கு கீழே எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, தனியாக ஐசோலேட் பண்ணி இருக்கக்கூடாது. If you are in the forest, take shelter under a small tree. Do not lie on the ground. ஸோ இந்த மாதிரி சின்ன இடம்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன குட்டி குட்டி மரம் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இல்லைனா, ஆனால் ஐசோலேட்டட் ட்ரீ, தனியாக ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய்ட்டு இருக்கவே கூடாது. செகண்ட் பாயிண்ட், do not take shelter under an umbrella with an metallic end. ஸோ அம்பர்லாவில் வந்து மெட்டாலிக் எண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் அம்பர்லாவில் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண இஸ் வெரி பெட்டர். ஸோ டோன்ட் யூஸ் மெட்டாலிக் எண்ட் ஆஃப் த அம்பர்லா. தேர்ட் ஒன் இஸ் த, do not sit near a window. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மழை பெய்யும் போது வெளியில் இடி இடிக்குது, மின்னல் மின்னுதுன்னு எட்டி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விண்டோ சைடில் வந்து நிற்கக்கூடாது. ஓப்பன் கேரேஜஸ், ஸ்டோரேஜ் ஷெட், மெட்டல் ஷெட் அண்ட் ஆர் நாட் சேஃப் பிளேசஸ் டு டேக் ஷெல்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னா, மெட்டல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அயன்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தண்டர் டு அப்சர்வ் தி மெட்டல் இஸ் வெரி ஈஸிலி. A car or bus is a safe place to take shelter. If you are in water, get out and go inside buildings. நம்ம வாட்டரில் இருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம கடலில் போவாங்க இல்லை வேறு எங்கேயாவது இன்சைட் தி வாட்டரில் இருக்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும், பில்டிங்க்கு கோ இன்டு தி இன்சைட் தி பில்டிங்ஸ்குள்ளே போயிடணும். ஓகே, தட் இஸ் த how to take the following precautions of the thunderstorm and lightning. This is the reason. The next one is the next, how a thunderstorms become a cyclones. Thunderstorms எப்படி வந்து நமக்கு cyclone changes ஆகுதுன்னா, first you know that water requires heat when it changes from liquid to vapor states. So first water is changes from liquid to vapor state. Water is changes from liquid to vapor state. Liquid to vapor state. Does the water gives back heat when vapor condenses into liquid? So how a thunderstorms become a cyclone means, the water requires heat when it changes from liquid to vapor state. Liquid to vapor state. So before the cloud formation, நம்ம பார்த்துருப்போம், cloud formation இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும். So before the cloud formation, the water takes up heat. The water takes up heat from the atmosphere. Heat from the atmosphere to change into vapor. To change into vapor. To change into vapor. When water vapor changes back to liquid from raindrops.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூடாக இருக்கிற ஸ்டேட் வேப்பர் ஸ்டேட். வேப்பர் ஸ்டேட் மீன்ஸ் வேப்பரைசேஷன் மீன்ஸ் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்யூட் டு வேப்பர் ஸ்டேட். இட் பிஃபோர் த cloud formation, the water takes up heat from the atmosphere. வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரோட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹீட் ஆகிட்டு சேஞ்ச் இன்ட்டு வேப்பராக ஆவியாகி மேலே போயிடும். when water vapor changes back to liquid from raindrops, அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர் சேஞ்சஸ் பேக் டு லிக்யூடாக சேஞ்ச் ஆகிட்டு என்னவா ஃபார்ம் ஆகும்னா ரெயின் ட்ராப்ஸ் due to the atmosphere. Released to the atmosphere. The heat released to the atmosphere warms the air around. The air tend to rise and causes raindropish pressure. More air rushes to the center of the storm. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான காற்று என்னன்னா more air rushes to the center of the storm. This cycle is repeated. The chain of events end with the formation of very low pressure system with very high speed winds revolving around it. In this weather condition that we call a cyclone. இந்த weather condition தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா cyclone. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், தண்டர் ஸ்டோன்ஸ்லேருந்து சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் ரெக்யூர்ஸ் ஹீட் லிக்யூட் டு வேப்பர் ஸ்டேட். லிக்யூட்லேருந்து என்னவா ஸ்டேட் மாறிடும் வேப்பர்னா ஆவியாதல் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுறதுக்கப்புறம் பிஃபோர் தி க்ளவுட் ஃபார்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேகமூட்டத்தோடு இருக்கும். அப்போ என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வாட்டர் டேக்ஸ் அப் ஹீட் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் டு சேஞ்ச் இன் டு வேப்பர். ஸோ வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரோட கண்டிஷனால் வாட்டர் ஹீட் ஆகும்போது வேப்பர் ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆகிட்டு when வாட்டர் வேப்பர் சேஞ்சஸ் பேக் டு லிக்யூடு மறுபடியும் இதுக்கு அட்மாஸ்பியர்லேருந்து அட்மாஸ்பியர் ஹீட்டாக இருக்கும்போது வாட்டர் எல்லாம் என்னவாகும் அப்படின்னா வேப்பராக மேலே கன்வெர்ட் ஆகிட்டு போயிடும். மேலே கன்வெர்ட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் when வாட்டர் வேப்பர் சேஞ்சஸ் மேலே இருக்கிற அந்த வாட்டர் வேப்பர் பேக் டு ஃபார்ம் ஏ லிக்யூடு மறுபடியும் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லிக்யூடாக ஃபார்ம் ஆகும். அந்த லிக்யூடுக்கு நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ். லிக்விடுக்கு நேம் என்னது ரெயின் ட்ராப்ஸ். திஸ் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு த அட்மாஸ்பியர். ஸோ மோர் ஏர் ரஷஸ் டு த சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஏர் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரோம்ஸ் போயிட்டு ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏரோட லெவல் இன்க்ரீஸாக இருக்கும், ரெயினோட லெவல் என்ன ஆகிருக்கும் இன்க்ரீஸாக இருக்கும். இந்த சைக்கிள் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள்ஸ் என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைக்ளோன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது சைக்ளோன். ஃபேக்டர்ஸ் லைக் விண்ட் ஸ்பீட், விண்ட் டைரக்ஷன், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஸோ எப்போ போனால் நம்மளோட விண்ட் ஸ்பீட் அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா அங்கே ப்ரெஷரோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் லைக் விண்டோட ஸ்பீட் காற்றோட ஸ்பீடு, அதோட டைரக்ஷன்ஸ், அதோட டெம்பரேச்சர்ஸ், அதோட ஹியூமிடிட்டி இதை பொறுத்து தான் என்ன ஆகும் நம்மளுக்கு சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சைக்ளோன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சைக்ளோன் மீன்ஸ் தி சென்டர் ஆஃப் எ சைக்ளோன் இஸ் எ காம் ஏரியா. இப்போ சைக்ளோன்ற இடத்துல புயல் உருவாயிருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவே எப்படி இருக்கும் ரொம்ப காமாக இருக்குமா. இட் இஸ் கால்டு த ஐ ஆஃப் த ஸ்டோம். ஐ ஆஃப் த ஸ்டோம் அப்படின்னா புயலின் கண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க புயலின் கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எ லார்ஜ் சைக்ளோன் இஸ் எ வயலண்ட்லி ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் ஏர் இன் த அட்மாஸ்பியர் 10 to 15 கிலோமீட்டர் ஹை. ஸோ இப்போ இது ரொட்டேட் ஆகும். சைக்ளோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் சுற்றிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதோட லெவல் வந்து எப்படி இருக்குன்னா 15 to 15 கிலோமீட்டர் ஹை. அவ்வளோ ஸ்பீடில் அவ்வளோ வேகமாக சுற்றும். சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல சுழற்சி இருக்குது, சுழல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதில் ஏர் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குதுன்னு அர்த்தம். The diameter of the eye varies from 10 to 30 kilometer. It is a region free of clouds and has light winds. ஸோ அப்போ அந்த புயல் உருவாகிற இடத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏரோட லெவல் எப்படி இருக்குன்னா இட் இஸ் எ ரீஜன் ஃப்ரீ கிளவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஹேஸ் எ லைட் விண்ட் காற்றழுத்தம்
அந்த காற்று லைட்டாக சில்லுன்னு அடிச்சுட்டே இருக்கும். அரவுண்ட் திஸ் காம் அண்ட் கிளியர் ஐ, அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாக இருக்கும். தேர் இஸ் எ cloud region of about 150 கிலோமீட்டர் இன் சைஸ். இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 150 கிலோமீட்டர். இன் திஸ் ரீஜியன் தெர் ஆர் ஹை ஸ்பீட் winds 150 to 250 கிலோமீட்டர் பெர் ஹார். பெர் ஹாருக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்குமா 150 to 250. அப்படி எவ்வளோ வேகமாக சுற்றுன்னு யோசிச்சு பாருங்கள். கடலுக்குள்ளே புயல் உருவாகுது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ வேகமாக சுற்றுச்சுன்னா அவ்வளோ 150 to 250 கிலோமீட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகும். அண்ட் திக் கிளவுட்ஸ் வித் ஹெவி ரெயின். திக் கிளவுட்ஸாக இருந்துச்சுன்னா ரெயினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் லெவலில் இருக்கும். அவே ஃப்ரம் திஸ் ரீஜியன் த wind speed gradually decreases. The formation of a cyclone is very complex process. The formation of a cyclone is a very complex process. Okay, this is the thunderstorm and cyclone. Thunderstorm and cyclones. So this is the explanation about the diagram. So listen students. So this is the formation of a cyclone. எப்படி formation of cyclone form ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஐ டோல்டு திஸ் இஸ் த ஹரிக்கன் விண்ட்ஸ். இதுதான் புயல் உருவாகிறது. தட் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ். இந்த ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து கிராஜுவலாக மெதுவாக ரொட்டேட் ஆகும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அவுட்ஃப்ளோவில் தான் மேலே வரும். 15 கிலோமீட்டர்ஸு 200 to 15 கிலோமீட்டர். 200 இது வந்து 200 10 to 30 கிலோமீட்டரில் இருந்தது எவ்வளோ 10 to 30 கிலோமீட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சிங்கிங் ஏர் அப்படின்னா இந்த இடத்துல தான் காற்றோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கீழே கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கும்போது என்னாகும் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். அவுட்ஃப்ளோன்னும் போது நமக்கு அந்த காற்றோட வேகம் என்னாகும் அப்படின்னா வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னாகும் அது சுற்ற ஆரம்பிக்கும் போது என்னாகும் உங்களுக்குன்னா to form the cyclone. The next one is the destruction caused by a cyclone. Destruction caused by cyclones. Cyclone can be very destructive. Strong wind pushes water towards the shore even if the storm is hundreds of kilometers away. எவ்வளோ வேகத்துக்கு அது சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hundreds of kilometersக்கு அவ்வளோ சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே அந்த சைக்ளோன் கவர் ஆகும். These are the first indication of an approaching cyclone. The water waves produced by the wind are also powerful. And the water waves are important for this cyclone. The low pressure in the eye lift water surface in the center. The rising water may be as in height 3 to 12 meters. The next, the high speed winds. Continuous heavy rainfall may further worsen the flood situations. High-speed winds accompanying a cyclone can damage houses. எவ்வளோதெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னா houses, telephones, and other communication system. And other communication systems, trees, etc. Causing tremendous loss of the life and property. என்ன லாஸ் ஆகும் நமக்கு உங்களுக்கே தெரியும். புயல் வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மரம் விழும், வீடு விழும், எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ தட் இஸ் த causing tremendous loss of life and property. நம்மளோட லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் டேமேஜஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த tornadoes. What is mean by tornadoes? You have any ideas? Tornadoes means சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. What is that? சூறாவளி. Tornadoes means சூறாவளி. சூறாவளினா in our country they are very frequent. A tornado is a dark funnel shaped. என்ன ஷேப்பில் இருக்கும்? dark funnel shaped and reaches from the sky. Most of the tornadoes are weak. A violent tornado can travel at a speed of about 30 km per hour. எவ்வளோ கிலோமீட்டர்னா 300 கிலோமீட்டர் per hour. அதுதான் சூறாவளி காற்று அப்படி சொல்லுவாங்க.
பெர் ஹார் 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்கும். The whole coastline of India is vulnerable to cyclone, particularly the east coast. East coast சைஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டொர்னாடோ சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும். The west coast of India is less vulnerable to cyclonic storms, both in terms of intensity and frequency of the cyclones. ஸோ எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் வல்னரபிள் சைக்ளோன்ஸ் அண்ட் டொர்னாடோஸ். அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் சைஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெஸ் இதில் இருக்கும். ஓகே, திஸ் த how to form the thunderstorms and cyclones. What are the causes? What are the destruction of cyclones? This is the topic about this lessons, the topics. Then I have attached one PDF for this lesson PDF, students. Okay, watch this, revise the question answer. Okay, thank you, students.